ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனார்களை போற்றி. நேர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி, தனுசு ராசி, மகர ராசி, மீன ராசி நேர்களுக்கு வணக்கம். இந்த 4 ராசிக்குமே நல்ல நாள். இன்று 8/6/2024 வைகாசி 26 சனிக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் சந்திர பலன், தார பலன், குரு பலன், அப்புறம் ராசி பலன், அப்புறம் ராஜயோக பலன்கள், இந்த 5 விதமாக பிரித்து சொல்கிறேன். அதாவது பொதுவாக ராசி பலன்கள் எல்லோரும் சொல்லுவாங்க, அன்றாட ராசி பலன்களை சொல்லுவாங்க. அது பொது ஜோதிடத்திலும் சொல்கிறேன். அதுபோக கூடுதலாக சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்கிறேன். நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன், ராசிக்கும் சொல்கிறேன். ராசிக்கு சந்திர பலன், ராசி பலன். அதுபோல் நட்சத்திரத்துக்கு தாராபலன், குரு பலன், அதுபோக ராஜயோக பலன். இதெல்லாம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். இதுபடி உங்களுக்கு நடக்கும். சரியா? உங்களுக்கு அந்த இன்றைக்கி 8ஆம் தேதி எப்படி இருக்கும்னு உங்களுக்கு பார்த்து சொல்லிடுவேன். அதன்படி உங்களுக்கு காரியங்கள் நல்லபடியாக நடக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எந்தெந்த நட்சத்திரத்துக்கு யோகம் இருக்கோ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல நாளாகவே இருக்கும். ஓகே நேயர்களே, இதில் குரு பலன் ரொம்ப முக்கியம். குரு பலன் தான் ரொம்ப நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. குரு தான் தனகாரகன். ஒருத்தருக்கு பொருளாதாரத்தை கொடுக்குறவர், பொருளை கொடுக்குறவர், நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குறவர் குரு தான். குருவுடைய பலம் எந்த நட்சத்திரத்துக்கு இருக்கோ அந்த நட்சத்திரம் அன்று வலிமை பெற்று நல்ல பலன்களை கொடுக்கும். அதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது அந்த வீடியோ போடுறேன். டெய்லி போடுன்னு நினைக்கிறேன். எனக்கு பணி சுமை, சில நேரங்களில் போட முடியல. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு போடுறேன். அதை தொடர்ந்து போடுறேன். பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுறங்க. நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற ராசிக்காரங்களும் நம்ம வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க எங்களை அணுகலாம். ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம், நல்லபடியாக பார்த்து கொடுக்குறோம். இதுபோக அனைத்து ராசிக்குமே கிரக பெயர்ச்சி, கிரக பலன்கள், அப்புறம் தசாபுத்தி பலன்கள், மற்ற கண்டென்ட்டு, பரிகார வழிபாடு, இப்படி நிறைய போடுறேன் நான். போதி ஜோடத்தை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நிறைய வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரியா நேர்களே? உங்களை சுற்றி எப்போயுமே நாங்கள் ஒரு துணைவனாக இருப்போம். உங்களை சுற்றி ஒரு ஒளி விளக்காக இருப்போம். நாங்கள் உங்கள் வாழ்க்கைக்கே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறது எங்களுடைய கடமை. ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம். ஜோதினா என்ன? ஒளி தான். அந்த ஒளியை ஒரு ஜோதிடர் காட்டணும். சரியா? உங்களுக்கு ஒரு நல்வழியை காட்டுறது தான் எங்களோட கடமை. அதில் இன்றைக்கி நாங்கள் பின்வாங்கிறது இல்லை. நல்லபடியாக பார்த்து கொடுப்போம், நல்லபடியாக செய்வோம். ஓகே நேயர்களே, இன்றைக்கி 8ஆம் தேதி எப்படி இருக்குது சார் அப்படின்னு பார்த்தோம்னா 8/6/2024. நான் சந்திர பலத்தை சொல்லிடுறேன். சந்திர பலன் எடுத்துக்கிட்டோம்னா கன்னி ராசி, தனுசு ராசி, மகர ராசி, இந்த 3 ராசிக்குமே சந்திரனுடைய பலம் இருக்குது. சந்திர பலன் இருக்கிறதுனால உங்களுக்கு உடலாலும் மனதாலும் நினைவாலும் செயலாலும் நல்லா இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி 8/6/2024 வைகாசி 26 சனிக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம் நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் திருவாதிரை நட்சத்திரம் எடுத்துக்கலாம். வளர்பிறை துதியை. சரியா? வளர்பிறை துதியை தான் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சந்திரன் மிதுனத்தில் இருக்கிறாரு. திருவாதிரை நட்சத்திரங்கிறது மிதுனம் தான். ஸோ சந்திரன் மிதுன சந்திரனாக இருக்கிறாரு. ரைட்டு நேர்களே, இதில் சந்திர பலம் கன்னி, தனுசு, மகரம், இந்த 3 ராசிக்குமே இருக்குது. தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் அப்படி பார்த்தோம்னா இந்த 4 ராசிக்குமே எடுத்துக்கிட்டோம்னா உத்திரம், சித்திரை, மூலம், உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரத்துக்கு தாராபலம் இருக்குது. தாராபலன்னா அனுகூலமான பலன்கள் இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அன்னைக்கு தேதிக்கு 8ஆம் தேதி அனுகூலமான பலன்களாக பார்க்கப்படுகிறது. உத்திரம், சித்திரை, மூலம், உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரத்துக்கு அனுகூலமான யோகமான ஒரு முன்னேற்றமான நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ராசி பலனை பார்த்துக்கிட்டு நம்ம அடுத்து குரு பலம், ராஜயோக பலனுக்கு போவோம். ஏன்னா ராசி பலன் ஒன்று இருக்குல்ல, அந்த ராசிக்குன்னு ஒரு பலன் இருக்குல்ல, அதை பார்த்துருவோம். இப்போ கன்னி ராசி 10ல் சந்திரன் இருக்கிறார். 10ல் சந்திரன் இருக்கிறது நல்லது தான். ராகு சாரத்தில் வாங்கியிருக்கிறார். ராகு குரு வீட்டில் இருக்கிறார். அதான் குருமா தான் ஆக்ட் பண்ணுவார். அதனால் கன்னி ராசிக்கு 4-7 கூடியோட ஆதிக்கம் தான் இருக்கும். குடும்பம் நல்லா இருக்கும், தாயாரோட அன்பு இருக்கும், வண்டி வாகன யோகம் இருக்கும், கணவன் மனை உறவு நல்லா இருக்கும், 2 பேத்துக்களும் நல்ல ஒரு இணக்கமாக இருப்பீங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு கலகலப்பான சூழ்நிலை இருக்கும். நல்லா இருக்கும், தாயாரோட அன்பு இருக்கும், தாயாதிகள் நல்லபடியாக இருப்பாங்க, பெண்களுக்கு வேண்டியவராக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் வளர்பிறை சந்திரனாகவே இருக்கிறாரு. கொஞ்சம் உணர்ச்சி இல்லாமல் இருக்கணும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடாது, வேகமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பொறுமை உடையார் எல்லாம் முடியாருன்னு இருந்தீங்கன்னா கன்னிராசிக்கு நல்லா இருக்கும். திடீர் முடிவில் எடுப்பீங்க, அதை யோசனை பண்ணி எடுங்க. மற்றவங்களுக்கு தேவையை அறிஞ்சு நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுவீங்க. கணவன் மனைவி கிட்ட நெருக்கம் அதிகமாக இருக்கும். தாம்பத்தியம் இனிக்கும், துவைக்கும், தித்திக்கும். உங்கள் அணுகுமுறையில் சில மாற்றங்கள் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் சில காரியங்களை நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு நல்ல சிறப்பாக செய்வீங்க. உதவி கிடைக்கும் நாள். பிறரோட உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் சில முடிவுகள் எடுக்கலாம். அஸ்தம் சில மாற்றங்கள் ஏற்படும். சித்திரை சில மற்றவங்ககிட்ட கொஞ்சம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிதலாக போவீங்க. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசியை பார்க்குறாரு, சிறப்பாக இருக்குங்க. சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்குது, சூப்பர் தான். ராசியை பார்க்குறாரு.
8 கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதுபோக ராகு சாரத்தில் போகிறாரு. ராகு வந்து உங்கள் ராசிநாதன் 1-4 கூடியவன். நல்லா இருப்பீங்க, ஓரளவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தாயாரோட அன்பு இருக்கும். வண்டி வாகனம் இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்க, கால்நடை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவி உரையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பீங்க. ஒத்துழைப்பு இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பு நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவி 2 பேத்துக்குமே புதிய நபரோட அறிமுகம் இருக்கும். புதிய விஷயங்களில் வந்து ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக இருக்கும். கடினமான வேலையும் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவீங்க. அண்ணன் தம்பி இவங்க விஷயத்தில் ஒரு அனுகூலம் இருக்கும். அதாவது சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும். கணவன் மனைவி உறவும் நல்லபடியாக ஒரு நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்பீங்க. ஒரு மாற்றம் நிறைந்த முன்னேற்றமான நாளாகவே தனுசு ராசிக்கு பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. மூல நட்சத்திரத்துக்கு ஒரு ஒத்துழைப்பு இருக்கும். மற்றவங்க கூட கோஆப்ரேட்டாக போயிட்டுருவீங்க. போராட்டத்துக்கு வந்து அனுகூலமான நாளாகவே பார்க்கப்படுகிறது. உத்திராடத்துக்கு வந்து ஒரு ஆதரவான நாளாகவே பார்க்கப்படுகிறது. உத்திராட நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்குது. ஓகே, அடுத்து வந்து மகரம். மகரத்துக்கு சந்திரன் 6ல் இருக்கிறாரு. 6ல் சந்திரன் இருக்கலாம் கோச்சாரத்தில். சரியா? 3-12 கூட சாரத்தில் போகிறாரு. ராகு சாரனாலே 3-12 தான் அர்த்தம். ஏன்னா ராகுக்கு வந்து சொந்த வீடு கிடையாது. அவர் குரு வீட்டில் இருக்கிறதுனால குருவாக தான் எடுத்துக்கணும். எதுலேயும் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. உத்தியோக ரீதியாக எதனாச்சும் பயணங்கள் இருக்கும். எதுலேயும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. படாப்பட்டாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் வேகமாக முடிப்பீங்க. சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. இல்லைனா நீங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க. எதிர்பாராத சில திடீர் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தை பற்றி எண்ணங்கள் இருக்கும். அதனால் தேக ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நெருக்கடியான பிரச்சனையெல்லாம் குறைஞ்சிரும். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும். நல்ல ஒரு காரியத்தை பண்ணுவீங்க. நல்லபடியாகவே இருக்க பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திராடத்துக்கு வந்து ஒரு எதனாச்சும் ஒரு பயணம் இருக்கும். எங்கேனாச்சும் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் போயிட்டு வருவீங்க. திருவோணத்துக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான நாளாக பார்க்கப்படுகிறது. அவிட்டத்துக்கு வந்து பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி நிம்மதியாக இருப்பீங்க. அவிட்டத்துக்கு வந்து யோகமான நாளாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து மீனம். மீனத்துக்கு 4ல் சந்திரன் இருக்கிறாரு. வளர்பிற சந்திரனாக இருக்கிறாரு. தொழில் சிறப்பாக இருக்கும். தொழில் நல்லபடியாக இருக்கும். சரியா? அதனால் உங்களுக்கு வந்து பயணங்கள் மூலம் சில நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவங்களை வந்து கொஞ்சம் சரி பண்ணிடுவீங்க. தொட்ட காரியம் தொடங்கும். காரிய வெற்றி இருக்கும். கணவன் மனைவிட்ட புரிதல் நல்லபடியாக இருக்கும். வீடு மனை சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். வீட்டு வேலைகள் இருந்துச்சுன்னா நல்லபடியாக முடிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவீங்க. அதே மாதிரி புதிய வீடு வாங்குறதை பற்றி பேச்சுவார்த்தை குடும்பத்தில் நடக்கும். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு நல்லபடியாக இருக்கும். சிந்தனையில் இருந்த குழப்பம் நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க. தெளிவான சிந்தனையில் இருப்பீங்க. தீர்க்கமான எண்ணத்தில் இருப்பீங்க. ஒரு நன்மைகள் நிறைந்த நாளாகவே மீனராசிக்கு பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாய் நட்சத்திரத்துக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். உத்தட்டாய் நட்சத்திரத்துக்கு ஒரு நல்லபடியாக புரிதலாக இருப்பீங்க. ரேவதிக்கு ஒரு தெளிவான நாளாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, ராசி பலனை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன். அடுத்து வந்து குரு பலம். இதுதான் ரொம்ப முக்கியம். குரு பலம் உள்ள நட்சத்திரங்கள் இந்த 4 ராசிக்குமே, கன்னி, தனுசு, மகரம், மீனம், இந்த 4 ராசிக்குமே வந்து குருபலம் உள்ள நட்சத்திரங்கள் அப்படி பார்த்துக்கிட்டோம்னா மூலம், சித்திரை, அவிட்டம், உத்திரட்டாதி, ரேவதி. அதாவது கன்னி ராசியில் சித்திரை, தனுசு ராசியில் மூலம், மகர ராசியில் அவிட்டம், மீன ராசியில் உத்திரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரத்துக்கு வந்து குருவின் பலம் இருக்கிறதுனால நல்ல யோகமான அமர்க்கலமான நாளாக பார்க்கப்படுகிறது. கையில் காசு பணம் இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். காரிய அனுகூலம் இருக்கும். நினச்சது நினச்ச மாதிரி நடக்கும். நீங்கள் எந்த விஷயத்தில் கமிட் ஆகி போகிறீங்களோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும். அடுத்து வந்து ராஜயோக பலன்கள். அதாவது சூப்பர் வேலி உள்ள நட்சத்திரங்கள் ஒரு 4 நட்சத்திரங்கள் வருது. அந்த 4 நட்சத்திரங்கள் எது எதுன்னு பார்த்தோம்னா சித்திரை, கன்னி ராசியில் சித்திரை, தனுசு ராசியில் மூலம், மகர ராசியில் அவிட்டம், மீன ராசியில் உத்திரட்டாதி. இந்த 4 நட்சத்திரத்துக்குமே வந்து மெக யோகமாக அமர்க்கலமான நாளாக இருக்குது. நல்லா இருக்குங்க. இன்றைக்கி 8/6/2024 இந்த 4 நட்சத்திரத்துக்குமே வந்து மெக டாப்பாக இருக்கும். அப்படி டாப்பாக இருக்கிறவங்க ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ஆமாம் சார், எனக்கு வந்து சனிக்கிழமை 8/6/2024 அன்றைக்கி நல்லா இருந்தது, ஏதோ என் விஷயத்தில் நான் நல்லபடியாக ஃபீல் பண்ணேன், சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. 4 நட்சத்திரம் சித்திரை, மூலம், அவிட்டம், உத்திரட்டாதி இந்த 4 நட்சத்திரத்துக்குமே மிக 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 யோகமான சிறந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, 8/6/2024 வைகாசி 26 சனிக்கிழமை கன்னி ராசி, தனுசு ராசி, மகர ராசி, மீன ராசிக்கு ஒரு உன்னதமான உயர்வான நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.